ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்தே போரோஸ் நம்ம சைத்தாமாவை வேற லெவல்ல அடிக்கிறான். லைட்டை விட ஃபாஸ்டா மூவ் பண்ணி சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா சைத்தாமா ஒரு அடி அடிச்சதுக்கே அவனோட கை துண்டா கீழே விழுந்துருச்சு. அப்ப போரோஸ் என்னோட பவரை உன்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்கவும், என்னால முடியும், நீயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு சைத்தாமா சொல்றான். இங்க கீழே ஒரு ஹீரோ ஸ்பேஸ் ஷிப்பை அழிக்கிறதுக்காக அங்க இருக்கிற உடஞ்சு போன பில்டிங் எல்லாம் தூக்கி எறிகிறான். அப்ப டட்சுமாக்கி ஓரமா போய் உட்காரா குட்டி பையான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பொருளையும் வச்சு ஸ்பேஸ் ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. உள்ள இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு போடுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கு. ஆனா டட்சுமாக்கி கேப்பே விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த கெனோஸ் அவளோட சைக்கிக் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப டிரைவ் நைட்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ, கெனோஸ் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், மெட்டல் நைட் தான் உன்னோட எதிரி, அது போக போக உனக்கே புரியும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க அந்த ஏலியன் நம்ம அட்டாமிக் சாமனை கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அடி வாங்கின பேங் அங்க வரவும் அந்த ஏலியன் அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம அட்டாமிக் சாமராய் அதை பீஸா வெட்டிடுறான். அது திரும்ப ரீஜெனரேட் ஆகுறதுக்குள்ள அந்த மார்பிள நம்ம பேங் எடுத்து உடைச்சிடுறாரு. இப்ப அட்டாமிக் சாமுராய் நானே அதை ஈஸியா கொண்டிருப்பேன்னு சொல்றான். அப்ப புரி பிரிசனர் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லவும் இன்னும் அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்குன்னு மெட்டல் பேட் சொல்றான். இங்க மெர்மன் ரைடரும் மத்த ஹீரோஸும் சேர்ந்து சிட்டி ஏல உயிரோட இருக்கிற மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அங்க போரோஸும் சைத்தாமாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சைத்தாமா பதிலுக்கு ஒரு அடி கூட அடிக்கல. அப்படியே ஃபைட் பண்ணிட்டு ஷிப் உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப போரோஸ் என்னோட அட்டாக் உன் மேல பட்டா உன் எலும்புலாம் உருகி போயிடும் சொல்லிட்டு பயங்கர பவரா அட்டாக் பண்றான். ஆனா சைத்தாமாக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் பின்னாடி வந்து கழுத்திலே ஒண்ணு வைக்கிறான். அப்போ கூட சைத்தாமா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப போரோஸ், நீ ஸ்ட்ராங்கான ஹீரோ தான், ஆனா என்னால ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆக முடியும், நம்ம பேட்டில் இப்படியே போச்சுன்னா நீ தோத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சைத்தாமா வாய மூடுறா, எப்ப பார்த்தாலும் பிளா பிளான்னு பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளவுதான் உன் பவரான்னு கேட்கவும் போரோஸ் டென்ஷன் ஆகிட்டு அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்றான். அந்த அட்டாக்ல அவனோட ஏலியன்ஸே இறந்து போயிடுது. அப்போ அவங்க சண்டை போட்டு போற இடம் எல்லாமே பத்திக்கிட்டு எரியுது. ஆனா நம்ம சைத்தாமாக்கு ஒண்ணுமே ஆகல. அப்போ வயிற்றுல ஃபோர்ஸா ஒரு கிக்க வைக்கவும் சைத்தாமா போய் ஒரு பாறையில மோதுறான். பார்த்தா நிலாவுக்கே வந்துட்டான். அங்க இருக்க கல்ல தூக்கி போட்டு பார்த்துட்டு சரி எர்த்துக்கே போவோம்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க போரோஸ் ஃபைட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம சைத்தாமா மாசா லேண்ட் ஆகுறான். உடனே அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒரு சைடா சாயுது. இதுக்கு காரணம் டட்சுமாக்கி தான் நினைச்சிட்டு கீழே இருக்க ஹீரோஸ் எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. நான் திரும்ப வந்துட்டேன்னு சைத்தாமா சொல்லவும் போரோஸ் டென்ஷன் ஆகிட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றான். ஆனா சைத்தாமா ஒரு பஞ்ச் வச்சதுக்கே ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுறான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு போரோஸ் சொல்றதுக்குள்ள சைத்தாமா கன்சிக்யூட்டிவ் பஞ்சஸ் யூஸ் பண்ணி செதற விடுறான். ஆனா போரோஸ் திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு அவனோட ஃபுல் பவரை வெளியே கொண்டு வரான். அப்படி மட்டும் நடந்தா இந்த உலகமே மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும்னு சொல்லவும் அப்ப என்னோட ஃபைனல் மூவா யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சைத்தாமா ஒரு பஞ்சை வைக்கிறான். அந்த அட்டாக்ல போரோஸோட மார்பிளே உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உலகத்தோட இன்னொரு சைடு வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் போயிருக்கு. நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போரோஸ் ஃபீல் பண்றான். அதுக்கு சைத்தாமா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்த, இந்த பேட்டர் ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லவும் அதுக்கு போரோஸ், நீ பொய் சொல்லாத சைத்தாமா, இன்னும் நீ உன் ஃபுல் பவரை காட்டவே இல்லை, இது ஒரு பேட்டிலே கிடையாது, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப் மொத்தமா கீழே விழுந்துட்டு இருக்கு. அங்க கீழே இருக்க ஹீரோஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அட்டாமிக் சாமுராய் அந்த கிழட்டு பையன் பேங் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான்னு கேட்கவும் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமைமாஸ்க் அங்க வந்துட்டு மெட்டல் பேட் இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கறான். நீ இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு மெட்டல் பேட் கேட்கவும் நான் ஷூட்டிங்ல இருந்தேன்னு அமைமாஸ்க் சொல்றான். அப்ப மெட்டல் பேட், ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுச்சு, ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லவும் இதை எப்படி நீ வின்னு சொல்லுவ, இந்த சிட்டி ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சுன்னு அமைமாஸ்க் சொல்றான். இப்ப அங்க இருக்க எல்லா ஹீரோஸுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேப்சூல் மாதிரி ஒண்ணு வந்து விழுது. அதுல இருந்து மெட்டல் நைட் வரான். இதை பார்த்த கெனோஸ் டென்ஷன் ஆகிட்டு இந்த ஏலியன் டெக்னாலஜி எடுக்க வந்தியான்னு கேட்கவும் கண்டிப்பா இந்த டெக்னாலஜி நமக்கு யூஸ் ஆகும், அதனால நான் எடுத்துக்கிறேன்னு மெட்டல் நைட் சொல்றான். அங்க ஒரு ஹீரோ உயிரோட இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சிருக்கான். அப்ப அமைமாஸ்க் அங்க இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுறான். இது எல்லாமே ஈவில்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே மாதிரி தான் நானும் மாஸ்டரை மீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தேன்னு கெனோஸ் நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் சைத்தாமா ஷிப்புக்குள்ள இருந்த ஞாபகம் வருது. அங்க டட்சுமாக்கி பாத்துட்டு இருக்கா. அப்ப சைத்தாமா ஷிப்பு உடைச்சிட்டு வெளியே வரவும் உன்ன மாதிரி கிளாஸ் பீலா எதுக்குடா ஷிப்புக்குள்ள போறீங்கன்னு டட்சுமாக்கி கேக்குறா. அப்ப கெனோஸ் ஓடி வரதை பார்த்துட்டு கெனோஸே, அந்த பாஸ் ரொம்பவே கஷ்டமா இருந்தான்னு பேசிட்டு நம்ம டட்சுமாக்கிய கண்டுக்காம போறாங்க. உடனே ரெண்டு பேரும் நில்லுங்கடா, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் போறீங்கன்னு திட்டிட்டு இருக்கா. நீ இவளை ஏதாச்சும் சொல்லுன்னு
சைதாமா சொல்லவோ, ஏ குட்டி பிசாசே வாய மூடுன்னு கெனோஸ் சொல்றதுக்குள்ள செவுத்துல தூக்கி அடிச்சிடுறா. அடுத்தது நீ தாண்டான்னு சைதாமாவை பார்த்து சொல்றா. அப்ப கரெக்டா நம்ம பேங்க் அங்க வந்து ஹீரோஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் டட்சுமாக்கி அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப சைதாமா கெனோஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கைய பிச்சுட்டான். சாரிப்பா கையோட வந்துருச்சுன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிட்டி ஃபுல்லாவே காட்டுறாங்க. ஹீரோஸ் எல்லாரும் மக்களை காப்பாத்திட்டாங்க. மெட்டல் நைட்ன்ற எஸ் கிளாஸ் ஹீரோ அந்த ஏலியன் டெக்னாலஜி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அசோசியேஷனை ரீபில்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஈஸியாவே ரோட் எல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ்ல ரிப்போர்ட் வருது, ஒரு மான்ஸ்டர் அந்த சிட்டியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்போ ஒரு பையனை அட்டாக் பண்ண போகுது. கரெக்டா நம்ம கெனோஸ் அந்த பையனை காப்பாத்திட்டு மாஸ்டர்னு கூப்பிடவும் சைதாமா பறந்து வந்து ஒரே அடியில அந்த மான்ஸ்டரை சாகடிச்சிடறான். திரும்பவும் நான் ஒரே பஞ்சில கொண்டுட்டேன்னு கத்துறதோட இந்த சீசன் 1 முடியுது. இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அனிமி நம்ம சேனல்ல வரப்போகுது. அது என்ன அனிமியா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.